السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه عباد الله. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وما جعل عليكم في الدين من حرج. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: إن الدين يسر. صدق النبي صلى الله عليه وسلم أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன், நிகரற்ற நிறைந்த அன்பாளன், எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி அகில உலகத்திற்கு அற்கொடையாக அருளப்பட்ட அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த ஆண்டு 2024 ஆண்டின் ஹஜ்ஜினுடைய கடமைகள் முடித்துக்கொண்டு தாயகம் திரும்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஹாஜிகள் எல்லாம் வல்ல அல்லாஹ் அவர்களுடைய ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக இறைவன் அங்கீகரிப்பானாக. அவர்கள் செய்த பிரார்த்தனைகள், அவர்கள் செய்த அமல்கள், ஹஜ்ஜினுடைய கடமைகளை எல்லாம் வல்ல அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. அந்த ஹஜ்ஜிலே இந்த ஆண்டு சவுதியில் அதிகமாக வெப்பச்சலனம் ஏற்பட்டு 200க்கும் அதிகமான ஹாஜிகள் இறந்து போயிருக்கிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் அவர்களை நாளை எழுப்பப்படுகின்ற பொழுது லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக் வல் முல்க் லா ஷரீக லக் என்ற தல்பியாவோடு இறந்து போன அந்த ஹாஜிகளை எழுப்புவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் கிருபை செய்வானாக. ஹஜ்ஜிலே ஹாஜிகள் பட்ட வேதனைகள், சோதனைகள், கஷ்டங்கள், சிரமங்கள், இது போன்ற அந்த சிரமங்களுக்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் இரட்டிப்பாக பன்மடங்காக கூலிகளை அள்ளி வழங்குவானாக. கண்ணியமிக்கவர்களே, இந்த 2024 ஆண்டில் ஹஜ்ஜி செய்த ஹாஜிகள் தங்களுடைய தாயகத்தை நோக்கி திரும்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஹாஜிகள் இவர்களுடைய புலம்பல்களை, இவர்களுடைய மனக்குமுறல்களை, இவர்களுடைய ஆதங்கங்களை நம்மால் கேட்க முடிகிறது. என்ன சொல்றாங்கன்னா, எந்த ஆண்டுமே இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு ஹஜ்ஜி ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, ஹஜ்ஜி செய்வது ரொம்ப சிரமமாக இருந்தது, சரியான கவனிப்பு இல்லை, சரியான உபசரிப்பு இல்லை. அப்ப நிர்வாகம் சரியாக, ஹஜ்ஜினுடைய நிர்வாகம் இயங்கவில்லை. ஹாஜிகள் மினாவிலோ முஸ்தலிஃபாவிலோ அல்லது அரஃபாவிலோ அவர்கள் தங்குகின்ற பொழுது அவர்களுக்கு சரியான கழிப்பறை வசதிகள் செய்து தரப்படவில்லை.
அவர்கள் தங்குவதற்கு சரியான இடங்கள் அமையவில்லை. கழிப்பறைக்கு செல்வதாக இருந்தால் கியூல நிற்க வேண்டியது இருக்குது. பெண்களுக்கும் பலவிதமான சிரமங்கள் இந்த ஹஜ்ஜுடைய சமயத்தில் ஏற்பட்டதாக ஹாஜிகள் புலம்புகிறார்கள். இந்த புலம்பலை அல்லாஹ்விடத்தில் புலம்ப வேண்டும், நம்மகிட்ட புலம்ப கூடாது. கண்ணியமிக்கவர்களே, அப்போ அவர்களுடைய அந்த கோரிக்கைகளை அவர்கள் தனியார் அமைப்பின் மூலமாக சென்றால், தனியார் ஹஜ்ஜி சர்வீஸின் மூலமாக சென்றால் அவர்கள் அந்த வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும். தங்குவதற்கு அவர்களுடைய உணவு ஏற்பாடு, அவர்களுடைய போக்குவரத்தை கவனிப்பது ரொம்ப சிரமப்பட்டாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால், மினாவில் கல்லெறிய போறதுக்கு வயதானவர்கள் நடக்க முடியாம அவர்கள் வாகனத்தில் பயணிப்பதற்காக வேண்டி 100 ரியால், 200 ரியால், 300 ரியால், 400 ரியால் வரைக்கும் கொடுத்து அவர்கள் பயணம் செய்ய வேண்டியதாக இருந்தது. நம்ம ரூபாய்க்கு 7000 ரூபாய் கொடுத்து அவர்கள் மினாவிலே கல்லெறிய வேண்டியதாக இருந்தது என்றெல்லாம் ஆதங்கங்கள் வாட்ஸ்அப்பின் மூலமாக, ஃபேஸ்புக்கின் மூலமாக, எக்ஸ் வலைதளத்தின் மூலமாக நாமெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கண்ணியமிக்கவர்களே, முதல்ல நாம என்ன நினைக்கணும் அப்படின்னா, இஸ்லாமிய கடமைகள் என்பது கஷ்டம் கிடையாது. தாயகம் திரும்பக்கூடிய அந்த ஹாஜிகள் தங்களுக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களை, அந்த பயண அனுபவங்களை அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், சவுதி அரசாங்கத்திற்கு இமெயில் மூலமாக அவர்கள் தெரிவிக்க வேண்டும். அங்கேயும் ஹஜ்ஜி கமிட்டி, ஹஜ் நிர்வாக கமிட்டி செயல்படுகிறது. அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ரொம்ப வசதிலாம் ரொம்ப கம்மியா இருக்குது, வசதி வாய்ப்பு ரொம்ப குறைவா இருக்குது, ஹஜ்ஜி செய்வதற்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு அவர்கள் சவுதி அரசாங்கத்தின் கீழ் இயங்கக்கூடிய அந்த ஹஜ்ஜி நிர்வாக கமிட்டிக்கு தங்களுடைய மனக்குமுறல்களை அவர்கள் தெரிவித்து விட வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஹஜ்ஜி கமிட்டிலாம் போவாதீங்க, ஹஜ்ஜி கமிட்டியில் போறதா இருந்தா சீரழிய வேண்டியது இருக்குது, நடக்க வேண்டியது இருக்குது, உங்களுக்கு என்று ஒரு முஅல்லிம் இருப்பார், அவரையே நீங்க விட்டீங்க, ஹஜ்ஜி கமிட்டியில் போறீங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, தனியார் ஹஜ்ஜி சர்வீஸில் போங்க. கண்ணியமிக்கவர்களே, ஹஜ் கமிட்டியின் மூலமாக போறதுக்கும் தனியார் ஹஜ் கமிட்டியில் போறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. 2 மடங்கு 3 மடங்கு நாம் ரூபாய்களை செலவழிக்க வேண்டியது இருக்கிறது. இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, அப்ப இந்திய அரசாங்கத்தின் கீழ் இயங்கக்கூடிய ஹஜ் கமிட்டிக்கு வலுவான கோரிக்கைகளை அதனுடைய தலைவரை சந்தித்து, நிர்வாகிகளை சந்தித்து, ஹஜ் கமிட்டின்னு இருக்குது, அதில் உறுப்பினர்கள் இருப்பார்கள், ஹாஜிகள் இந்த ஆண்டு ஹஜ்ஜில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களை அவர்கள் ஹஜ் கமிட்டிக்கு முறையாக தெரிவிக்க வேண்டும். முறையாக தெரிவித்து எதிர்வரக்கூடிய ஆண்டுகளில் ஹஜ் செல்ல இருக்கக்கூடியவர்களுக்கு அழகிய ஒரு வழியை, அழகான, அவர்கள் இலகுவான முறையில் ஹஜ் செய்வதற்குண்டான நடவடிக்கைகளை எடுக்கும்படி இந்தியாவில் இயங்கக்கூடிய ஹஜ் கமிட்டிக்கு கண்டிப்பாக நாம் தெரிவிக்க வேண்டும். கண்ணியமிக்கவர்களே, அப்ப நாம எந்த அளவுக்கு ஒரு அமல்கள் நாம செய்யறோம், ஒரு அமலை செய்யறோம், ஒரு அமல்ல சில கஷ்டங்கள் இருக்கதான் செய்யும். அப்ப கஷ்டங்கள் இருக்கின்ற பொழுது அந்த கஷ்டங்களை தாங்கிக் கொண்டு ஒரு அமலில் ஈடுபடுகின்ற பொழுது இலகுவான முறையில் செய்வதற்கு என்ன கூலி கிடைக்கிறதோ அதைவிட கடினமான முறையில் ஒரு அமலை செய்வதற்கு பன்மடங்கு கூலி இருக்கிறது. ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. 3வது விஷயம்,
ஹாஜிகள் தங்களுக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களை அல்லாஹ்விடத்தில் முறையிட வேண்டும். பொது வெளியில பேசுறதை தவிர்த்து கொண்டால் நல்லது. ஏனென்று சொன்னால் அடுத்த வருஷம் ஹஜ்ஜி செய்யணும் அப்படின்னு நினைச்சிருப்பார். அப்ப ஹாஜிகள் தங்களுடைய கசப்பான அனுபவங்களை, கஷ்டங்களை, சிரமங்களை அவர்கள் பொது வெளியில அவர்கள் பேசினால் அப்ப என்ன நினைப்பாங்க? ஒருவேளை ஹஜ்ஜி செய்யறது ரொம்ப கஷ்டமோ, ஏன் ஹஜ்ஜிக்கு போகணும் என்ற ஒரு மனநிலை வந்துவிடும். கண்ணியமிக்கவர்களே, இந்த நிலைக்கு ஹாஜிகள் சென்று விடக்கூடாது. எல்லாம் அல்ல அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்றான், சூரத்துல் ஹஜ் 22வது சூரா 25வது வசனத்துல பேசுகின்ற பொழுது, வமன் யுரிது ஃபீஹி பிஇல்ஹாதின் பிظுல்மின், எவர் ஒருவர் புனித ஹரம் ஷரீஃபில அநியாயம் செய்வதின் மூலமாக எவர் வரம்பு மீறுகிறாரோ, வரம்பு மீற நாடுகிறாரோ, நுதிகுஹு மின் அஸாபின் அலீம், நாம் அவரை நோவினை தரும் வேதனை கொண்டு அவருக்கு சுவைக்கச் செய்வோம் என்று எல்லாம் அல்ல அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்றான். அப்ப ஹரம் ஷரீஃப்ல அவமானப்படுத்துறது, ஹரமை அவமானப்படுத்துறது, ஹஜ்ஜுடைய காரியங்களை அவமானப்படுத்துறது, இது கூடாது. இவங்க அவமானப்படுத்தல, ஆனால் அந்த நிலைக்கு அவர்கள் தள்ளிவிடுகிறார்கள். தங்களுடைய சிரமங்களை, இயல்பான சிரமங்களை சகித்து கொள்ள வேண்டும். அவரின் மீதான் ஹஜ்ஜி கடமை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? ஹஜ்ஜி யாரின் மீது கடமை? வலில்லாஹி அலன்னாசி ஹிஜ்ஜுல் பைத்தி மனிஸ்ததாஅ இலைஹி சபீலா, அல்லாஹ்விற்காக வேண்டி மக்களின் மீது ஹஜ்ஜி செய்வது கடமை. அந்த பைத்துல்லாஹ்விற்கு சென்று ஹஜ்ஜி செய்வது கடமை. யாருக்கு கடமை? மனிஸ்ததாஅ இலைஹி சபீலா, சென்று வருவதற்கு எவருக்கு வசதி வாய்ப்பு இருக்கிறதோ, பொருளாதார வசதியோ உடல் வசதியோ எவருக்கு இருக்கிறதோ அவருக்கு ஹஜ்ஜி கடமை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். இந்த மனிஸ்ததாஅ என்பதற்கு தஃப்சீர் செய்கின்ற பொழுது ஒரு தஃப்சீர் என்ன அப்படின்னா, வதஹம்முலி மஷக்கத்தி ஸஃபரி வஅதாயில் மனாசிக்கி, ஹஜ்ஜுடைய கிரியைகளை நிறைவேற்றுவதற்கும் ஹஜ்ஜிலே பயணம் மேற்கொள்வதற்கும் சிரமங்களை சகித்துக் கொள்வது. போயிட்டு வர்றதுனா சொகுசா போயிட்டு வர்றதா? கண்ணியமிக்கவர்களே, இன்னொரு காலத்தில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால ஹஜ்ஜி செய்த ஹாஜிகள்கிட்ட கேட்டு பாருங்க எவ்வளவு கஷ்டம். இப்ப அந்த கஷ்டம்லாம் கிடையாது. கப்பல்ல போவாங்க, திரும்பி வருவது நிஜமான்னு தெரியாது. அங்க அந்த அளவுக்கு வசதி வாய்ப்புகள் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால அந்த அளவுக்கு இப்போது இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் அந்த காலத்தில் குறைவாக இருந்தாலும் கூட ஹாஜிகள் நிறைவாக அமல் செய்தார்கள். தங்களுடைய அந்த சிரமத்தை சகித்துக் கொண்டு தாங்கிக் கொண்டு அமல்கள் செய்தார்கள். இப்ப ஏன் ரொம்ப சிரமமா இருக்குதுன்னா, சமீப காலமாக ஹஜ்ஜி என்ற பயணம் சொகுசாக மாற்றப்பட்டு விட்டது. லட்சங்களை அள்ளி கொடுத்தால் ஏசி ரூம்ல போகலாம், ஏசி ரூம்ல இருக்கலாம், ஹரம் ஷரீஃப்ல பக்கத்தில் இருக்கலாம். இது தப்பு நாம சொல்லல, குறை ஒன்றும் சொல்லவில்லை. அந்த அளவுக்கு சமீப காலமாக ஹஜ்ஜுடைய அந்த பயணம் சொகுசு பயணமாக மாற்றப்பட்டு விட்டது. எந்த அளவுக்கு ரூபாயை செலவழிக்கிறோமோ அந்த அளவுக்கு அதனுடைய சொகுசு வெளிப்படுகிறது. இந்த ஹஜ் கமிட்டியின் மூலமா போறாங்கன்னு அங்க போய் சமைக்கணும், அது ஒரு சிரமம் இருக்குது. சிரமத்துக்கு பன்மடங்கு கூலி இருக்கிறது. தனியார் ஹஜ் சர்வீஸின் மூலமாக போனோம்னா நிறைய பணங்களை இழக்க வேண்டும், ஆனால் வேலைக்கு சாப்பாடு கிடைச்சிரும்.
நாம் என்ன விரும்புகிறோமோ அது நமக்கு கிடைக்கும். காபாவுக்கு அருகாமையில் ரூம்பு போட்டு தருவான். பலவிதமான வசதி வாய்ப்புகள் கிடைக்கிறது. மினாவில் கொண்டு போறது, முஸ்தலிஃபாவுக்கு கொண்டு போறது, அரபாவுக்கு கொண்டு போறது, அது அவர்களுக்கு மிக சொகுசாக அமைந்து விடுகிறது. அங்கே சிரமப்படக்கூடியவர்கள் யாருன்னா, கொஞ்சம் ரூபாயை சேர்த்து வச்சு கஷ்டப்பட்டு ஹஜ்ஜுடைய வாய்ப்பு கிடைச்சி அதை ஹஜ்ஜுக்காக பயன்படுத்துறாங்கல்ல, ஹஜ் கமிட்டி மூலமா போறாங்க. அப்ப கண்ணியமிக்கவர்களே, அவர்கள் சமைச்சு தான் சாப்பிடணும், வேளா வேலைக்கு சமைக்கணும், அது ஒரு கஷ்டம். இன்னொன்று என்ன அப்படின்னா, அவங்களுக்கு அசிசியா தூரமான பகுதியில போட்டுருவாங்க. தூரமான பகுதியில அவர்கள் போடுகின்ற பொழுது கொஞ்சம் வயசானவங்கன்னா நடக்க முடியாது. இப்போ 3 சைத்தான்களுக்கு கல்லெறிய வேண்டியது இருக்கிறது. யௌமுன் நஹருடைய நாள்ல கொஞ்சம் தூரம் நடக்கணும், நடந்து போகணும். நடக்க முடியாதவர்கள் வாகனத்தை எதிர்பார்ப்பார்கள். இதுதான் சமயம் நினைச்சுக்கிட்டு அந்த வாகனத்தை பயன்படுத்தக்கூடியவர்கள் நல்ல கொள்ள லாபம் பார்த்துடுறாங்க. நம்ம அவங்க மேலே இங்கே உறந்துட முடியாது, அவனுக்கு வேண்டியது லாபம். அப்ப சிரமப்படக்கூடியவர்கள் ஹஜ் கமிட்டியின் மூலமாக இவர்கள் இந்த வருஷம் ரொம்ப சிரமப்பட்டிருக்கிறாங்க. பெண்களும் ரொம்ப சிரமப்பட்டிருக்கிறாங்க. முஸ்தலிஃபாவில் பார்க்கும் பொழுது, முஸ்தலிஃபாவில் இந்தியர்களுக்கென்று தனியாக ஒரு இடத்தை கொடுத்து அந்த இடத்துல தான் இரவு தங்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதுக்கு அப்படின்னா, இந்தியாவில் இருந்து ஹஜ்ஜிக்கு அதிகமான ஹாஜிகள் வருகின்ற காரணத்தினால் அவர்களுக்கென்று தனியாக முஸ்தலிஃபால ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதை பற்றியும் குறை சொல்றாங்க. நல்ல வசதி வாய்ப்பு இல்லை, தங்குறதுக்கு வசதி வாய்ப்பு இல்லை, டாய்லெட் வசதி இல்லை, வசதிகள் குறைவு. அப்ப கண்ணியமிக்கவர்களே, இதை இந்திய ஹஜ் கமிட்டிக்கும் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு போக வேண்டும், சவுதி அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு போக வேண்டும். இரண்டாவது, ஒரு இடத்துக்கு போகணும், ரயில பிடிக்கணும்னா 1.5 கிலோமீட்டர் போக வேண்டியதுக்கான ரயில்வே ஸ்டேஷனுக்கு. இது எதுக்கு அப்படின்னா, இந்த கொரோனாவுக்கு பின்னால சவுதி அரசாங்கம் தங்களுடைய நிர்வாக வசதிக்காக வேண்டி 400க்கும் மேற்பட்ட சட்ட விதிகளை மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. ஒரே இடத்துல ஒன்று கூடுனா இதா இருக்குது அப்படிங்கிறக்காக வேண்டி கொரோனாவுக்கு அப்புறம் தங்களுடைய நிர்வாக வசதிக்காக வேண்டி சில நடவடிக்கைகள் எடுத்தது. அது ஹாஜிகளுக்கு ரொம்ப சிரமம். இப்ப இருந்தாலும் கூட ஹஜ்ஜில் நாம் அனுபவிக்கக்கூடிய சிரமங்களை அனுபவித்து செய்ய வேண்டும். கஷ்டம் இருக்கதான் செய்யும். ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம், கூட்டம் நிறைய ஆயிடுச்சு, ஒரு 2 பந்தி 3 பந்தி களி சாப்பிடுறோமா இல்லையா? பின்னால் நிக்கிறோமா இல்லையா? இயல்பான கஷ்டங்கள். இந்த ஹஜ்ஜில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் என்பது இறைவனால் ஏற்படுத்தப்பட்டது அல்ல, இறை தூதரால் ஏற்படுத்தப்பட்டது அல்ல. நல்ல கவனிச்சுக்கிடணும். குர்ஆன்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறான். என்ன சொல்றான் அப்படின்னா, சூரத்துல் ஹஜ்ஜில தான் அல்லாஹ் சொல்றான் 78வது வசனத்துல, ஒமா ஜால அலைக்கும் ஃபித்தீனி மின் ஹரஜின், இந்த மார்க்கத்தில் உங்களுக்கு நாம் எவ்வித சிரமத்தையும் கொடுக்கவில்லை. இந்த மார்க்கத்தில் ஏதாவது சிரமம் இருக்குதா? நல்ல கவனிச்சுக்கிடணும். தொழுகையில சிரமம் இருக்குதா? நின்று தொழ முடிஞ்சா தொழுங்க, நிக்க முடியலையா உட்கார்ந்து தொழுங்க, உட்கார்ந்து தொழ முடியலையா படுத்துட்டு தொழு, படுத்துட்டும் தொழ முடியலையா சமிக்கையால் தொழு. தொழுகையில் ஏதாவது சிரமம் இருக்குதா? கண்ணியமிக்கவர்களே, ஒரு சஹாபி அவர் என்ன செய்வார்னா, பள்ளிவாசல் இருந்து அவருடைய வீடு ரொம்ப தூரமா இருக்கும். அவரை வீடை விற்க போறேன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ஏன்பா வீடை விற்க போற? என் வீடு பள்ளிவாசல் இருந்து ரொம்ப தூரமா இருக்குது, அதனால பள்ளிவாசலுக்கு பக்கத்திலேயே வீடு வாங்க போறேன் அப்படின்பா. நல்ல விஷயம் தானே, பள்ளிவாசலுக்கு பக்கத்திலே இருக்குது, நல்ல விஷயம்தான். அந்த சஹாபி சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதெல்லாம் கூடாதும்மா. என்ன காரணம் சொல்லுவாங்க தெரியுமா? பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க இருக்கலாம், பள்ளிவாசலுக்கு தூரமா இருக்கிற அப்படின்னா
நீ பள்ளிவாசலை நோக்கி வரக்கூடிய ஒவ்வொரு எட்டிற்கும் நன்மை இருக்கிறது. சொல்லுவான், பக்கத்தில் பள்ளிவாசல் இருக்கு, பக்கத்தில் வந்துடும், எட்டுகள் குறைவாக இருக்கிறது, நன்மைகள் குறைவாக கிடைக்கிறது. பள்ளிவாசல் இருந்து ரொம்ப தூரமா இருக்குது, ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு நன்மை இருக்கிறது. உன் வீட்டை மாற்ற வேண்டாம், பள்ளிவாசல் பக்கத்தில் வர வேண்டாம், அங்கேயே இருந்துக்கோ அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. சிரமத்துக்கு கூலி இருக்குது. ரொம்ப தூர தொலைவில் இருந்து வர்றது தொழுகையில சிரமம் கிடையாது, நல்ல கவனிச்சுக்கிடணும். சிரமங்கள் என்பது நம்மை கவனித்து தான், நமது வசதியை கவனிச்சு தான் தூரமா இருக்கிறோம், அதை கவனிச்சு தான் சிரமமே தவிர இஸ்லாத்தில் சிரமம் கிடையவே கிடையாது. இஸ்லாமிய அமல்களில் சிரமம் கிடையவே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் ஒரு மனைவிமார் என்ன செய்வாங்கன்னா, இரவு முழுவதும் நின்று தொழுவதற்காக வேண்டி நீளமான ஒரு கயிறை கட்டி வைப்பாங்களாம். தொழுதே இருக்கும் பொழுது தூக்கம் வந்து அதில் சாஞ்சுக்கிடுவாங்களாம், அப்படி பிடிச்சிட்டே தொழுகிறார். அதை பார்த்து ஸல்லல்லாஹு கண்டிச்சாங்க. இஸ்லாத்தில் இப்படி கஷ்டம்லாம் கிடையவே கிடையாது. சலித்து போய் தொழ வேண்டும் என்பது இஸ்லாத்தில் கிடையவே கிடையாது. இரவு தூக்கத்தை தொலைச்சிட்டு இரவு முழுவதும் நின்று வணங்க வேண்டுமா? கிடையவே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வார்த்தையில சொல்றாங்க, நீங்கள் இரவு முழுவதும் நின்று வணங்கிய நன்மை, இஷாவை ஜமாத்தோடு தொழுவுங்க, சுபுக ஜமாத்தோடு தொழுவுங்க, இரவு முழுவதும் நின்று வணங்கி நன்மை கிடைத்து. இது இஸ்லாம். நோம்பை பத்தி அல்லாஹ் சொல்றான். நோம்பை பத்தி சொல்லுகின்ற பொழுது அதுக்கு விதி விலக்கு சொல்றான். நோயாளியா வைக்காத, பிரயாணத்திலே வைக்காத, மற்ற நாள்ல வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அல்லாஹ் சொல்றான், நோன்பு எனும் அமல்கள் குறித்து பேசி முடிக்கின்ற பொழுது யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர, நோன்பின் சட்ட திட்டங்களின் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு இலகுவானதையே நாடுகிறான். வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர, உங்களுக்கு அவன் சிரமத்தை நாடவில்லை, அவன் கஷ்டத்தை நாடவில்லை என்று எல்லாம் அல்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றான், இன்னத்தீன இஸ்ருன், இந்த மார்க்கம் என்பது இலகுவானது, ரொம்ப கஷ்டம் கிடையாது. நாம தான் பெருசா கஷ்டம். சில பேர் ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்தோம், எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, எவ்வளோ சிரமம் தெரியுமா, அடுத்தவங்களை பயம் காட்டுறது, அவன் ஹஜ்ஜிக்கே போக மாட்டான். அப்ப கண்ணியமிக்கவர்களே, இந்த மார்க்கம் என்பது இலகுவானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, எவர் இந்த மார்க்கத்தை கடினமாக்குகிறாரோ அவரை இந்த மார்க்கம் வென்றுவிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றான், இந்த மார்க்கத்தை யாரும் கடினமாக்கி விடக் கூடாது. எவர் இந்த மார்க்கத்தை கடினமாக நினைக்கிறாரோ, கடினமாக ஆக்குகிறாரோ அவரை இந்த மார்க்கம் வென்றுவிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, ஃபஸத்திது, எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்கள் நடுநிலையோடு செயல்படுங்கள். வகாரிபு, இயன்றதை செய்யுங்கள். உங்களால் எந்த அளவுக்கு இயலுகிறதோ இயன்றதை செய்யுங்கள். வாபுசிரு, நீங்கள் சுப செய்தி பெறுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, வஸ்தஈனு பில் கத்வதி வர்ரௌஹதி வஷைஇம் மினத் துல்ஜதி, நீங்கள் இறைவனிடத்திலே காலையிலும் மாலையிலும் இரவின் சிறு பகுதியிலும் நீங்கள் இறைவனிடத்திலே உதவி கோருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்ப கண்ணியமிக்கவர்களே, அப்ப இஸ்லாத்தினுடைய கடமைகள் எல்லாமே இலகுவானது. அது கடினமாக மாறுகிறது, நம்மால் மாறிவிடுகிறது. மனிதனுடைய நடத்தைகளால் தான் ஒரு அமல் செய்வதற்கு கஷ்டமாக மாறிவிடுகிறது. இப்ப ஹஜ்ஜிக்கு போறீங்க, தவாப் செய்யறது கஷ்டமா? இங்க ஊரை ஃபுல்லா சுத்துறோம், அதை சுத்த முடியாதா? ஹஜ்ஜிக்கு போறீங்க, சஃபா மர்வாவுக்கு மத்தியில சாயி செய்யறது கஷ்டமா? கஷ்டம் கிடையாது. ஷைத்தான்களுக்கு கல்லிறது கஷ்டமா? கஷ்டம் கிடையாது. குர்பானி கொடுக்கிறது கஷ்டமா? கஷ்டம் கிடையவே. ஹஜ்ஜுடைய தனிப்பட்ட அமல், நீங்க அந்த அமலை பார்த்தால் அதில் அல்லாஹ் சிரமத்தை வைக்கவில்லை, அல்லாஹ் கஷ்டத்தை வைக்கவில்லை. கஷ்டம் யாரை வச்சு வந்துச்சு? நம்மளை வச்சு வந்துச்சு. லட்சக்கணக்கான பேர் நம்ம போறோம், கூட்ட நெரிசல்கள் ஏற்படுகிறது,
அப்ப இயல்பான கூட்டங்கள் வருகின்ற பொழுது, கூட்டங்கள் ஒரு இடத்துல ஒன்று சேருகின்ற பொழுது இயல்பான லாப நஷ்டங்கள் இருக்கதான் செய்யும். அது நம்மால் ஏற்பட்டதானது தவிர இந்த மார்க்கம் கொண்டு வந்தது அல்ல. கண்ணியமிக்கவர்களே, அப்ப இயல்பான கஷ்டங்கள் ஹாஜிகள் அனுபவிக்கின்ற பொழுது அதற்கு பன்மடங்கு கூலி இருக்கிறது. இப்ப நான் ஒரு ரியால் கொடுத்து போறேன், 7000 ரூபாய் கொடுத்து கல்லெடுத்துக்கு போறாங்கன்னா எந்த அளவுக்கு ஹஜ்ஜில செலவு பண்றாங்களோ, எந்த அளவுக்கு ஹஜ்ஜில கஷ்டப்படுறாங்களோ அந்த கஷ்டத்திற்கு தகுந்த கூலி இருக்குது. சாதாரண ஒரு ஹாஜி சொகுசா போய் கல்லெறிஞ்சு வந்துட்டாரு, ஒரு ஹாஜி ரொம்ப கஷ்டப்படுத்தாருன்னா 2 பேருக்கு கூலியில வித்தியாசம் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பார்த்து சொல்லுவார்கள். இந்த ஹதீஸ் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹதீஸ் நம்பர் 1787. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில ஒரே தடவை ஹஜ் செஞ்சாங்க. ஹஜ்ஜத்துல் வதா என்று சொல்லப்படுகிறது. அப்போது அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் ஹஜ் செஞ்சாங்க. அவங்க என்ன அழுகுறாங்க, என்ன அப்படின்னா முதல்ல உம்ரா செஞ்சுட்டு பின்னால ஹஜ் செய்யணும். அவர்களுக்கு உம்ரா செய்ய முடியல, உம்ராவுடைய தவாப் செய்ய முடியல. ஏன் அப்படின்னா அவர்களுக்கு மாத விலக்கு ஏற்பட்டு விட்டது. அந்த சமயத்தில் மாத விலக்கு ஏற்பட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லுவாங்க, எல்லோரும் 2 அமல்களை செய்யறாங்க, நான் மட்டும் ஒரு அமலை செய்ய வேண்டியதாயிருச்சு அப்படிங்கிறாங்க. 2 அமல்னா உம்ராவையும் ஹஜ்ஜையும் செய்யறாங்க, எனக்கு உம்ரா செய்ய முடியல, மாத விலக்கு ஏற்பட்டு விட்டது, எனக்கு மட்டும் ஒரு அமலா ஒரு ஆதங்கத்தில் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அழுகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாந்தப்படுத்துவாங்க. உற்று ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நல்லா கவனிச்சுக்கோ, நீ எப்போது தூய்மையாகிறாயோ அப்போது தன்ஈம் என்ற இடத்தில் போய் உம்ரா செஞ்சுக்கோ, பிரச்சனையே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்பதான் உம்ரா செய்யணும்னு அவசியம் இல்லை, உம்ராவுக்கான தவாப் செய்யணும்னு அவசியம் இல்லை. எப்போது நீ சுத்தமாகிறாயோ அப்போது நீ உம்ராவை செய்து கொள், அதற்காக தன்ஈம் என்ற இடத்திற்கு சென்று கொள் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு நாங்க ஹஜ்ஜிக்காக போறோம், எனவே இன்ன இடத்தில் எங்களை சந்தித்துக் கொள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். இப்போ புதுசா செய்ய வேண்டியது, கூட்டத்தோடு போனா செலவு கம்மி, திரும்ப உம்ராவுக்காக தனியும் என்ற இடத்திற்காக செலவு செஞ்சு போகணுமா இல்லையா? அப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, வலாகின்னஹா அலா கதிரி நஃபகதிகி, நீ எந்த அளவுக்கு செலவு செய்கிறாயோ அந்த அளவுக்கு ரெட்டிப்பான கூலி இருக்கிறது. அவ் நசபகி, எந்த அளவுக்கு சிரமம் உனக்கு ஏற்படுகிறதோ, சிரமம் தானே, அந்த அளவுக்கு உனக்கு ரெட்டிப்பான கூலி இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க. அப்ப கண்ணியமிக்கவர்களே, அப்ப ஹாஜிகள் அவர்கள் பட்ட கஷ்டங்களுக்கு அவர்களுக்கு பன்மடங்கு கூலி இருக்கிறது. அதை பொது வெளியில் நீங்கள் புலம்பாதீர்கள், சாதாரணமாகவே புலம்பக்கூடாது, அல்லாது தான் புலம்பணும். கண்ணியமிக்கவர்களே, உரியவர்களிடத்தில் நாம பட்ட கசப்பான அனுபவங்களை சொல்லிவிட வேண்டும். உரியவர்கள் அடுத்து செல்லக்கூடிய ஹாஜிகளுக்கு நடவடிக்கைகள் எடுத்து எந்த அளவுக்கு இலகுவான முறையில் ஹஜ் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அவர்கள் வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். நாம என்ன செய்யறோம், இஸ்லாத்தின் கடமைகள் எத்தனை கேட்டா 5, தொழுக, நோன்பு, அதுக்கப்புறம் களிமா, தொழுக, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி, 5வது ஹஜ்ஜி வருது. அப்ப கடைசியில இறக்குறதுக்கு முன்னால ஹஜ்ஜி செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். பெரும்பாலும் கடமை 5வது எண்ணிக்கையில தான் 5வது வருகிறது, கடைசியில செய்யணும் எங்க இருக்குது? இப்போ ஒரு ஆள் இன்னைக்கு இஸ்லாத்துக்கு வர்றார், நல்ல கவனிச்சுக்கணும். இப்போ ஹஜ்ஜுடைய மாசத்துல முடிஞ்சு போச்சு, ஹஜ்ஜுடைய மாசத்துல ஒருத்தர் இஸ்லாத்திற்கு வர்றார், நல்ல கவனிச்சுக்கணும். அவர் நோம்பு காலம் முடிஞ்சு போச்சு, அவர் இப்ப தொலை கூட இல்லை, ஹஜ்ஜுடைய காலமா இருக்குது, அவருக்கு வசதி வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அவன் மீது ஹஜ்ஜி கடமை ஆயிரும். தொழுவதற்கு முன்னால, நோம்பு வைக்கிறதுக்கு முன்னால, ஜக்காத்து கொடுக்கிறதுக்கு முன்னால ஹஜ்ஜி கடமை ஆயிரும்.
நாம ரிட்டையர்ட் ஆன பிறகு வயசு காலத்துல நடக்க முடியாத காலத்துல தப்பு இல்லை, நமக்கு அல்லாஹ் அந்த நசீபை தந்திருக்கிறான். சில பேருக்கு இளமையிலேயே அந்த நசீபை கொடுத்துருப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, 7 பேருக்கு அல்லாஹ்வுடைய நிழல் இருக்கும். நிழலே இல்லாத அந்த மறுமை நாளில் 7 பேருக்கு அல்லாஹ்வுடைய நிழல் இருக்கும். ஒருத்தர் யார் தெரியுமா? தனது வாலிபத்தை இறைவணக்கத்தில் கழித்தவர். வணக்கம் செய்யணும், ஹஜ்ஜில் போய் வணக்கம் செய்யணும்னா திடகாத்திரமாக இருந்தால் 10 கிலோமீட்டர் நடந்துக்கலாம், யாரும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கண்ணியமிக்கவர்களே, வயசானவங்க கம்பு ஊனிட்டு பார்வை குறைஞ்சு போய் கூணு உளுந்து அந்த நேரத்தில் நம்ம குறை சொல்லல, ஏன் தாமதப்படுத்தினீர்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, மன் அராதல் ஹஜ்ஜ ஃபல்யுஹஜ்ஜில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, எவர் ஹஜ்ஜை நாடுகிறாரோ உடனே செய்து கொள்ளட்டும். ரிட்டர்டான பிறகு செய்யணும். எந்த ஹதீஸ்ல இருக்குது? எந்த குர்ஆன்ல இருக்குது? மனிஸ்ததா இலைஹி சபீலா. ஹஜ்ஜுடைய ஷரத் என்ன தெரியுமா? சஃபர்ல கசப்பான அனுபவங்கள் ஏற்படும், சிரமங்கள் ஏற்படும், சகித்து கொள்ள வேண்டும். இப்படி சிரமங்களை சகித்து வருபவரின் மீது தான் ஹஜ் கடமை. சொகுசா போயிட்டு சொகுசா வர்றது அந்த வாய்ப்பு அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்திருக்கிறான். அப்ப கண்ணியமிக்கவர்களே, இதுவும் ஒரு ஷரத்து. அங்கே நடைபெறக்கூடிய கஷ்டங்கள் வரதான் செய்யும். ஜிஹாதுக்கு அடுத்த ஒரு அமலு சாதாரண என்ன சொல்றாங்க? பெண்களுடைய ஜிஹாது ஹஜ்ஜின்னு சொல்றாங்க. ஜிஹாதுனா சும்மா பவுடர் போட்டு நிம்மதியா ரூம்ல போய் இருக்க முடியுமா? வாள் எடுத்து வேல் எடுத்து போர் செய்ய வேண்டும். செங்குருதிகள் கீழே விழும், உயிர்கள் அங்கே விழும். அதுக்கு அடுத்து ஹஜ்ஜின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே கண்ணியமிக்கவர்களே, எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த ஆண்டு என்ன இதுக்கு முன்னால வரைக்கும் ஒரு 10 வருஷம் சொகுசா ஹஜ் செஞ்சுட்டு இப்போ வெப்பமும் கூட சில சிரமங்களும் ஏற்பட்டிருக்கிறது. அதனால பெருசா தெரிகிறது. நீங்க புலம்பவே கூட, எந்த ஹாஜிகளும் புலம்பவே கூட, நம்மால கேட்க வேண்டாம். வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் எப்பா கண்ணியமிக்கவர்களே, இந்த அமலை நீங்கள் கடினமாக்கி விடாதீர்கள். இஸ்லாத்தில் எதுவுமே கடினம் கிடையாது, எதுவுமே கடினம் கிடையாது. நாம் தான் கடினமாக்கி கொள்கிறோம். நமது செயல்களால், நமது நடத்தைகளால் அது கடினமாகி விடுகிறதே தவிர இயற்கையில் இஸ்லாமிய வணக்க வழிபாடுகள் கடினம் என்பது கிடையாது என்பதை அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் தெளிவாக சொல்லி காட்டுகிறது. இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜி செல்ல இருக்கக்கூடிய ஹாஜிகள் நியத்து வைங்க. இவங்க பார்த்து சிரமம்லாம் நீங்கள் அதெல்லாம் பயப்படாதீங்க. எல்லாம் அல்ல அல்லாஹ் ஹஜ்ஜி செய்யாத அந்த நபர்களுக்கும் ஹஜ்ஜி செய்யக்கூடிய வாய்ப்பை இலகுவான முறையில் எல்லாம் அல்ல அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.